வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது மெர்காபா. மெர்காபாங்கிறது என்ன அப்படின்னா, மெர் அப்படின்னா லைட், கானா ஸ்பிரிட், பா அப்படின்னா பாடி. அதாவது உங்களுடைய பாடி வந்து லைட் பாடியாக, அதாவது சோலுடைய பாடியாக மாறப்போகுது, லைட் சோல் பாடியாக மாறப்போகுது. ஸோ இதுதான் மெர்காபா. இந்த மெர்காபாங்கிறது மெர்காபாங்கிறது நம்ம யூஸ்வலாக முருகருக்கெலாம் ஒரு ஸ்டார் ஒன்று வரைவோம் இல்லையா, ஆறு முகம் கொண்டதா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து 3D ஃபார்மேட்டில் மாறிச்சு அப்படின்னா அதுதான் மெர்காபா. ஓகே, இப்போ இந்த மெர்காபா வந்து நம்ம பாடியில் எங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி ரைஸ் ஆகி போகுது இல்லையா, அப்போது உங்களோட பின்னம் புடந்தியை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் மேல் நோக்கி போகும். சரியா? அப்போது மவுத் ஆஃப் காடுன்னு சொல்கிற அல்டா மேஜர் பாயிண்ட், அதாவது உங்கள் ஸ்கல்லும் உங்கள் நெக்கும் ஜாயின் ஆகிற அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் மவுத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் பவர் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இறைவனோட யூனிவர்சல் கனெக்டில் இருக்கிற ஏஞ்சல்ஸோட உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப 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 நமக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும். ஓகே, இப்போ இந்த அல்டா மேஜருங்கிற இந்த சக்ரா வந்து அந்த பாயிண்டில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை ஜீல் பாயிண்ட் சக்ரா அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜீல் பாயிண்ட் சக்ரா வந்து எந்தெந்த சக்ராவோட இணைப்பில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, வேகஸ் நர்வ், கெரோட்டிட், ஆக்யா சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, அப்புறம் இயர் மைனர், அப்புறம் க்ரௌன். ஓகே, இந்த காதுக்கு கீழே ஜா கிட்ட, அதாவது காதும் இந்த தாடை இருக்குல்ல அந்த பகுதி ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறதா கெரோட்டிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணணுமா இங்கேருந்து க்ரௌனுக்கு போகிற மாதிரி அப்படின்னா இல்லை, அது நம்ம விஷுவலைஸ் பண்ண வேண்டாம். அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். நீங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா தலைவலி தான் மிஞ்சும், தலைவலி வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்னிக் மூலிமா இப்போ நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி பண்ணிங்கனாலே அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. இப்போது இந்த மெர்காபா வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாறும்போது, இது நான் இப்போ சொன்னேன்ல 3 டைமென்ஷன்னு, அடுத்து 4th டைமென்ஷனுக்கு போகும்போது இந்த மெர்காபாவை மெர்கிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஓகே, அப்போது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், அந்த ஆன்டி கிளாக் வைஸை சுற்றும் போது தான் நமக்கு கிரவுண்டிங் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளும் நீங்கள் செஞ்ச கிரவுண்டிங், மேனுவல் கிரவுண்டிங் எல்லாமே ஓரளவு தான் அது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இனி தான் உங்களுக்கு கிரவுண்டிங்கே ப்ராப்பராக ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மெர்காபாக்கு அடுத்த லெவலான மெர்கிவாவில் தான் கிரவுண்டிங் நடக்கும், அதாவது பூமியில் கிரவுண்டிங். அதுக்கப்புறம் மெர்கிவா வந்து மெர்காவா அப்படின்னு மாறிடும். மெர்காவா வந்து 12:12. இது வந்து 5 and 6th டைமென்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ எப்படி அந்த ஸ்டார் சுற்றுனா கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்குது மொத்த ஸ்டாருமே. அதுக்கப்புறம் 20 பாயிண்டில் மாறும், அது வந்து மெர்கானா அப்படிங்கிறது. மெர்கானா வந்து ஆஸ் ஆஃப் அபோவ், ஆஸ் ஆஃப் பிலோ, அந்த மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். 24:24 அடுத்த டைமென்ஷன் இருக்குது. அது வந்து 12:12 அந்த டைமென்ஷனை தாண்டி இருக்குது. ஸோ இது வந்து மெர்காரா அப்படின்னு, அந்த மெர்காபாவை மெர்காரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஹையர் டைமென்ஷன் போக போக அந்த மெர்காபாவோட பேர்கள் மாறும், டைமென்ஷன்ஸும் மாறும், அதோட கிரிட் சைஸஸும் மாறும். ஓகேயா? சரி, இதெல்லாம் ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ போன மெடிடேஷனில் இந்த ப்ளூ கலர் டைமண்டை எங்கே எடுத்து வச்சுருக்கோன்னா சோல் ஸ்டார் சக்கராவில் வச்சுருக்கோம். எர்த் ஸ்டார் சக்கராவில் சன் ஸ்டார் பம் வந்து இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அப்படி விஷுவலைஸ் பண்ணி இந்த சன் ஸ்டார் பம் வந்து அப்படியே கிரவுண்டிங் இதில் இருக்கட்டும். எர்த் ஸ்டாரில் சோல் ஸ்டார் சக்கரா இருக்கு இல்லையா, அது பொறுமையாக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அப்படியே மெல்லமாக கீழே இறக்கி உங்கள் தேர்ட் ஐக்கு கொண்டு வந்துடுறீங்க.
இப்போ உங்கள் தேர்ட் ஐயில் இந்த ப்ளூ அல்மசி வந்து ரொட்டேட் ஆகுது. கமான் 1 2 3 அப்போ அப்படியே ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆக உங்கள் தேர்ட் ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஐ அந்த இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, மெர்காபாவுடைய இந்த சிம்பலை உங்கள் தேர்ட் ஐயில் எந்த இடத்துல அந்த டைமண்ட் இருக்கோ அதுக்கு மேலே இந்த மெர்காபா சிம்பலை நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ மறுபடியும் 1 முறை அதை சுற்றட்டும். கிளாக் வைஸ் 1 2 3 அகெயின். இப்போ இந்த சப்தரிஷி மண்டலாவை கனெக்ட் பண்ணுற 5 சிம்பிள்ஸ் கொடுத்தேன் இல்லையா, என்னெல்லாம்? ஓப்பனிங், ஃபஸ்ட்டு சப்தரிஷி மண்டலத்தை கனெக்ட் பண்ணுற ஓப்பனிங் சிம்பிளை உங்கள் தேர்ட் ஐயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனக்கண் வழியாக மெதுவாக நீங்கள் உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த ப்ளூ அம்சுயி வந்து அப்படியே மேல்முகமாக எழும்பி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, மேல்முகமாக அப்படியே எழும்பி போகுது. அப்படியே வானுக்கு போகுது அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அங்கே ஒவ்வொரு இடத்தையா கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. அது எங்கே போகுது அப்படின்னா சப்தரிஷி மண்டலத்தை நோக்கி போகுது. சப்தரிஷி மண்டலத்தை நோக்கி இந்த ப்ளூ அல்மசி வந்து போகுது. அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டே இருக்கான் ப்ளூ அல்மசி. அப்படியே போயிட்டு இப்போது ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கிட்ட அது போகுது. அது பார்க்க உங்களுக்கு டர்காய்ஸ் ப்ளூ கலரில் ஒரு லைட் வந்து தெரியுது. அதுக்கிட்ட போயிட்டே இருக்கீங்க. நெருங்க அது சுருங்கி நிறைய நட்சத்திர கூட்டமாக தெரியுது. ஒரு 7 நட்சத்திர கூட்டங்கள் அங்கே இருக்குது. பாருங்கள். ஜஸ்ட் விஷுவலைஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு போகிறீங்க நீங்கள். அங்கே அந்த இடம் பேர் பிளிடியன்ஸோட அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் இறங்குறீங்க. இந்த இறங்குறப்போ உங்கள் ப்ளூ அல்மசியில் நீங்கள் அந்த ஆங்கரிங் சிம்பிளை போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அங்கே இருக்கிற ரிஷிமார்களை நீங்கள் வணங்குறீங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த வார்த்தையும் பேசாமல் அப்படியே வணங்குறீங்க. கீழே விழுந்து வணங்குறீங்க. இப்போ ஓம் அஹ்தீசாய நமஹ, ஓம் அஹஸ்தீசாய நமஹ, ஓம் அஹஸ்தீசாய நமஹ. அப்படி இந்த மந்திரா திரும்ப ஒரு 11 முறை சேன் பண்ணுறீங்க. உங்கள் மனசுலே சேன் பண்ணுறீங்க. அங்கே இருக்க ரிஷிகளுக்கு உங்களால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் அவ்வளோதான். அவங்கக்கிட்ட அவங்க எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறீங்க. என்னோட மெர்கபா ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கு உங்களுடைய பரிபூர்ண நல்லாசிகள் வேணும்னு மனப்பூர்வமாக உங்ககிட்ட வேண்டிக்கிறீங்க. ஓகே, வணங்கிட்டு அங்கே ஒருக்க அந்த ஆங்கரிங் சிம்பிள் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒருக்க 2வது தடவை மெர்காபா சிம்பிளை அங்கே ஒருக்க வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு மறுபடியும் அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே வரீங்க. ட்ராவல் பண்ணி வரீங்க. அங்கேருந்து அப்படியே ஒரு இடமாக ட்ராவல் பண்ணி வரீங்க. இன்னும் மேகம் வந்துடுச்சு. மேகத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரீங்க. பூமிக்கு வரீங்க. பூமியில் எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது. இப்போ நீங்கள் கிட்ட வர எல்லாம் பெருசாகுது. அப்படியே வரீங்க. அப்படியே இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த வீட்டில் திரும்ப அந்த ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூம்லேருந்து அப்படியே அவங்க நெத்தி பூர்வ மத்திக்கு ப்ளூ அல்மசி வந்து வந்துடுச்சு. ஓகே, அப்படியே அதில் அப்படியே ரொட்டேட் ஆகுது. கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட். இப்போது ஒரு கிளாக்வைஸ் சோக்கரி அதில் போடுங்க. போட்டுட்டு இந்த மெர்கபா சிம்பிளை மறுபடியும் போடுங்க. திரும்ப ஒரு கிளாக்வைஸ் சோக்கரியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ரொட்டேட் ஆகுது.
அப்படியே ரொட்டேட் ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே மெல்லமாக உள்முகமாக அது மூவ் பண்ணி ட்ரை ஆகுது, மூவ் ஆகுது உள்முகமாக ட்ராவல் பண்ணி பின்னப்படந்திக்கு வருது. அது பின்னப்பகுதியில் உங்களோட ஸ்கல் அண்ட் நெக் கனெக்ட் ஆகிற அந்த பொசிஷன் அல்டா மேஜரில் நீங்கள் ஒரு ஸ்டாரை பார்க்குறீங்க. இப்போது 3D ஃபார்ம் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியலன்னா ஒரு நார்மல் 2D ஸ்டாரை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ அல்மசி அதில் போய் உட்காந்து அப்படியே கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஜஸ்ட் விஷுவலைஸ் இட். ரொட்டேட் ஆகிற அந்த ப்ளூ டைமண்டை உங்கள் மெர்கபாவில் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. அதை ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகுது, அப்படியே ரொட்டேட் ஆகுறது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளூ அல்மசி வந்து அப்படியே உங்களுடைய மெர்கபா பொசிஷனில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ப்ளூ அல்மசி லைட்டில் நீங்கள் பார்க்குற அந்த நட்சத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன க்ரௌன் சக்ரா, எர்த் மைனர் சக்ரா, ஆக்யா சக்ரா, கேரோட்டிட் சக்ரா, வேகஸ் நர்வ் சக்ரா எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகுது. அதை சும்மா நினச்சி பாருங்கள், நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம், கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகுது. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்படியே அந்த ஸ்டோனானது அங்கேயே இருக்கட்டும். let it be as it is there. இப்போ அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது உங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா மாற்றத்தையும் அப்படியே கவனிங்க. இப்போது போன செஷனில் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த எத்ரா சக்கராவில் இருக்கிற சன்ஸ்டார் பொம்மை அப்படியே மேல்முகமாக கொண்டு வந்து திரும்பியும் கிரவுண்டிங் பண்ண போகிறீங்க லெஃப்ட் சைடு வச்சு. ஓகே, லெஃப்ட் சைடு வழியாக இந்த சன்ஸ்டார் பொம்மை அப்படியே மூவ் ஆகி எத்ரா சக்கராவுக்கு வர்றது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. போயிட்டு திரும்ப அப்படியே வலது பக்கமாக மூவ் ஆகி திரும்ப அந்த ட்ரையாங்கிள் அது கம்ப்ளீட் பண்ணது கீழ் நோக்கி வந்து எத்ரா சக்கராவில் போய் உட்காருது. இப்படி எத்ரா சக்கராலேருந்து ரூட்டுக்கு போயிட்டு ரூட்லேருந்து எத்ரா சக்கராவுக்கு வருது. திருப்பி எத்ரா சக்கராலேருந்து ரூட்டுக்கு போயிட்டு ரூட்லேருந்து எத்ரா சக்கராவுக்கு வருது. இப்படி 3 தடவை இதை செஞ்சு முடிச்சிடுறீங்க. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் கம் கணபதியே நமஹ. இப்போ அந்த சப்தரிஷி மண்டலத்தை கட் பண்ணுற முடிக்கிற ஒரு எண்டிங் சிம்பிள் ஒன்று கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உங்கள் தேர்ட் சக்கரால் அதை போட்டுட்டு கையை ரெண்டுமே ரப் பண்ணி உங்கள் கண்களை ஊற்றிட்டு நீங்கள் கண்களை திறக்கலாம். ஓகே, இது மெர்கபா மெடிடேஷன். இதை நீங்கள் பண்ண உங்களோட குண்டலினியுமே ஆக்டிவேட் ஆகி மெர்கபாவும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த பதிவில் சப்தரிஷி மண்டலத்தை வச்சு எப்படி ஹீலிங் கொடுக்கலாங்கிறத சொல்லித்தரேன். இது நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் எப்படி ஹீலிங்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் வரும். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.